கதையை இறுதி வரை கேளுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். ஒரு சிறிய கிராமம், சாந்திமலை. அருளானந்தன் ஒரு சிறு விவசாயி குடும்பத்தில் பிறந்த மிதமான இளைஞன். தேவதை போல தோன்றும் லிங்கேஸ்வரர் பழமையான சிவன் கோவிலில் உள்ளது. அருளானந்தன் சிறு வயதில் தனது தந்தையை இழந்தான். தாயும் உடல் நலமின்றி படுக்கையில் இருந்தார். விவசாயம் செய்கிறாலும் பஞ்சம், கடன், வறண்ட நிலம் எல்லாமே அவனை நொறுக்கியது. அவன் வழிபட்ட ஒரே நம்பிக்கை லிங்கேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு காலை சென்று ஓம் நமச்சிவாயா என்று ஜெபிப்பது. அவன் தாய் அவனிடம் சொல்லும் ஒரு வாசகம், அருளா, எதுவும் நிலைத்தில்லதில்லை பா, இதுவும் கடந்து போகும். ஒரு ஆண்டு கொட்டிய மழையால் அவனது நிலம் முழுவதும் அழிந்து போனது. கடனாளிகள் வீட்டுக்கு வந்து தவறாக பேசி அவனை வெளியே கழற்றினார்கள். அவன் வாழ்வில் ஒரே தீர்வு போல காணப்பட்டது. என்னவென்றால் தற்கொலை. அன்று இரவு அவன் கோவிலில் சிவபெருமான் முன் எழுந்து கூறினான், நான் உன்னிடமே வந்தேன். என் வாழ்வில் ஒளி இல்லை. நீ இருக்கிறாயா இல்லையா தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சின்ன அடையாளம் கொடு என்று சிவனிடம் கெஞ்சினான், கெதறினான், வணங்கினான். அன்று இரவே அருளானந்தன் தற்கொலைக்காக அலைந்து திரிந்த போது வழியில் ஒரு முதியவர் வந்தார். அவர் அவனிடம் சொன்னார், பிள்ளை, இன்னும் ஒரு நிமிடம் கூட பொறுமையாயிரு. நினைவுவை, இதுவும் கடந்து போகும். சிவன் உன்னை பரிசோதிக்கிறார். விளக்கவில்லை. அந்த முதியவர் உணவளித்தார், ஆறுதல் சொன்னார். பின்பு கடைசியில் காணாமல் போனார். அடுத்த நாள் அவன் அம்முடிவை கைவிட்டு விட்டான். என்னதான் நடக்கும் என்று பொறுமையுடன் காத்திருப்போம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்துவிட்டது. அரசு திடீரென நிலவசதி உதவி திட்டம் அறிவித்தது. அருளானந்தனுக்கு புதிய பண்ணை வழங்கப்பட்டது. ஒரு NGO அமைப்பு அவனது தாயை பராமரிக்க மருத்துவ உதவி அளித்தது. அருளானந்தன் வாழ்வு மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது. 5 ஆண்டுகள் கழித்து அருளானந்தர் தன் கிராமத்தில் ஒரு நம்பிக்கை மையம் அமைத்து தன்னையார் போல துன்பம் அடைந்தவர்களுக்கு உதவி செய்தார். அவரது மையத்தின் வாசலில் எழுதிய இருந்த வாசகம், எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை வைத்திருங்கள், இதுவும் கடந்து போகும். சிவன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லுவார் என்ற வாசகம் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழமாக பதிந்தது. இவ்வாசகத்தை படிக்கும் போதெல்லாம் நம்பிக்கை இழந்தவர்கள் கூட நம்பிக்கை பெற்று வாழத் தொடங்கினர். எனவே நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் நிரந்தரமல்ல. கடவுள் நம்மை சோதிக்க கூடலாம், ஆனால் நம்மை விட்டுவிட மாட்டார். நம்பிக்கை வைக்க வேண்டும், ஏனெனில் இதுவும் கடந்து போகும். இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.